ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொல்லி கருவாடு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொல்லி கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ புளி கரைசல் வந்து கசடெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுந்து, அதுக்கப்புறம் கடுகு. ஸோ இப்போ வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றுறோம். ஸோ எண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காயணும். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து இது 3 வந்து சேர்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து சேர்த்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு வறுபடணும். வறுபட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் கொல்லி கருவாடு, இதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது கூட மிக்ஸ் பண்ணணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த புளி கரைசல் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் கூட கசல் இல்லாமல் இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தண்ணி மட்டுமே இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் பொரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த கொல்லி கருவாடு இருக்கு இல்லையா, அது வந்து இது கூட சேர்க்கணும். ஸோ புளி குழம்புனாலும் சரி, கருவாட்டு குழம்பு, கருவாட்டு தொக்கு எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம எண்ணெயிலே வந்து எந்தளவுக்கு அந்த காய்கறி, அந்த கருவாடு இதெல்லாம் வேக வைக்கிறோமோ அந்தளவுக்கு தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கும். ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லா அந்த கொல்லி கருவாடை போட்டு வறுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து வறுபட்டுறணும். சரிங்களா? வறுபட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த கருவாட்டு ஸ்மெல் இருந்துச்சா கூட அதுக்கு போயிடும். ஸோ நல்லா அந்த மஞ்சத்தூளையும் சேர்த்தி நல்லா எண்ணெயில் வணக்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை மட்டும் சேர்த்தி அந்த சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், நல்லா தாளித்து எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் எந்த ஸ்டேஜில் வந்து நான் கண்ணாடி பதம் வரும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வணக்கி விட்டே இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வணங்கணும். இப்போ பாருங்கள் எந்த ஸ்டேஜ் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஜ் இது வரைக்கும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நீங்கள் வணக்கணும். அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கக்கூடிய தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு இந்த 4 பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் நல்லா வறுபடணும். அந்த மாதிரி நல்லா தாளித்து விடணும். ஸோ மறந்துடாதீங்க, எண்ணெயில் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த கருவாடை வந்து வறுக்குறீங்களோ அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வேணால் பாருங்கள், நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இப்போ ஒரு கரண்ட் எடுத்து காட்டுற பாருங்கள், நல்லா வணக்கிட்டுருக்கோம். ஸோ அம்மா வந்து நல்லா வணக்குவாங்க. அதே மாதிரி நீங்களும் மறக்காமல் கருவாடை நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் தான். ஸோ வந்து நமக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது போட்டுக்கலாம். கொஞ்சம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. இப்போது எல்லாமே பாரம்பரிய முறையில் பண்ணுறனால வெளியே இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவும் மிக்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செய்கிற பொருட்கள் தான். குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைக்க சேர்க்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை நான் ஒரு நாள் தனியாகவே உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, அதே சமயத்தில் பாரம்பரியமாக டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும். இதில் எந்த ஒரு மிக்சிங்கும் இல்லை. இப்போ வந்து புளி கரைசல் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து என்ன தான் வடிகட்டினாலும் மறுபடியும் நம்ம சேர்க்கும் பொழுது கையை வச்சு வடிகட்டி தண்ணி மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. கருவாடு முழுகிற அளவுக்கு நீங்கள் புளி தண்ணி கரைசல் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும். அதாவது கருவாட்டு குழம்புனா என்னது நல்லா சுண்டணும். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான், வேறு எந்த மிக்ஸும் இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ கொதி வந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து சுருங்கணும். அதாவது தொக்கு மாதிரி உங்களுக்கு கொண்டு வரணும். அதனால தான் கொல்லி கருவாடு வந்து பார்த்தா தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கே, காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திருப்போமானா கண்டிப்பாக கிடையாது. வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பாரம்பரியம் தான். ஸோ இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். 100% கேரண்டி.